அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நான் 10வது கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 10வது கேள்வி. ஆய்வுக்கூடத்தில் KOH கொண்ட சேமிப்பு போத்தலானது குறித்த செயல்முறையின் பின் மூடியால் மூடப்படாது 2 நாட்கள் இருந்தது. 2 நாட்களுக்கு பின் போத்தலில் உள்ள மாதிரியானது பகுப்பாய்வுக்கு உட்படுத்திய போது மாதிரியில் இருக்கத்தக்க சேர்வைகள். சரியா? ஒரு போத்தல் ஒன்றில் KOH காணப்படுதான். சரியா? KOH ஒரு போத்தல் ஒன்றில் காணப்படுதான். அந்த போத்தலை 2 நாளைக்கு மூடாமல் வச்சுட்டாங்களாம். அப்போ 2 நாளைக்கு போகிறோம் என்ன மாற்றம் KOHல நடந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. KOH எப்படியான சாமண்டா இது ஒரு வன்காரம். இது ஒரு வன்காரம். அப்படி தானே? வன்காரம். ஸோ இது என்ன செய்யும்டா வளியில் உள்ள CO2 உறிஞ்சி வளியில் உள்ள CO2 என்ன செய்யும்? உரியும். CO2 உறிஞ்சி K2CO3 மாறும். சரியா? வளியில் உள்ள CO2 கேஸை உறிஞ்சி K2CO3 மாறப்போகுது. அதோடு மட்டும் நிற்காது, அதோட வளியில் உள்ள ஈரப்பதனையும் முறியும். சரியா? வளியில் உள்ள ஈரப்பதனையும் முறிய போகுது. ஈரப்பதனையும் முறிகிறதால 2 நாள் அப்புறம் என்னென்ன விளைவுகள் வரும்டா? ஒன்று K2CO3 வரும், அடுத்தது கட்டாயம் KOH காணப்படும், அதோடைய சேர்த்து நீரும் காணப்பட போகுது. சரியா? இது 3 தான் மெயின் விளைவுகளாக வரப்போகுது. ஸோ அப்படி வாரது இங்கே 2வது ஆன்சர் விடையாக வரும். ஓகே, 11வது கேள்வி பார்ப்போம். வாகனத்திலிருந்து வெளியேறும் புகை மாதிரியில் CO வாயுவின் அமைப்பை துணிய பின்வரும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டது. 27 பாகை Cயில் புகை மாதிரியின் 3 கிராம் ஆனது. புகை மாதிரியிட்ட 3 கிராம் எடுத்து அதை மிகை தூளாக்கப்பட்ட I2O5 திண்மத்தினூடாக செலுத்தப்பட்டது. I2O5 திண்மத்தினூடாக செலுத்தப்பட்டது. இதன் போது உருவான I2 முழுவதும் KI நீர்க்கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனத்தில் கரைக்கப்பட்டது. பெறப்பட்ட விளைவு கரைசல் முழுவதும் 1/10⁴ 0.001 மூல் டெசிமீட்டர் -3 Na2H2O3 உடன் நியமிக்கப்பட்டது. தேவைப்பட்ட Na2H2O3 இன் கனவளவு 3 சென்டிமீட்டர் கனம். புகை மாதிரியின் CO கேஸின் அமைப்பை ppmல் தருக. சரியா? ஓகே, இப்போ பார்ப்போம். CO வாயு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு புகை மாதிரி ஒன்றிக்குதானே, அது எவ்வளவா? அது 3 கிராமா புகை மாதிரி காணப்படுது. அதுக்குள்ளுக்கு தான் CO கேஸும் காணப்படும். இப்போ இங்கே கேட்குறது CO கேஸ் இந்த புகை மாதிரி 3 கிராமில் உள்ள மாதிரிக்குள்ளுக்குள்ள CO கேஸ்ட ppm என்னான்னு தான் கேட்குறாங்க. சரியா? ஓகே, அதை பார்க்குறது இங்கே ஃபஸ்ட்டாக நடக்கிற தாக்கம் புகை மாதிரியில் கார்பன் மொனாக்சைடோட ஃபஸ்ட்டு I2 வாயு I2O5 திண்மத்தை செலுத்தினோன்னு நடக்கிற அந்த தாக்கத்தை கீழே அவங்க தரவாக தந்திக்கிறாங்க. சரியா? அது எப்படி வந்திக்கு? I2O5 கார்பன் மொனாக்சைடோடு சேர்ந்து CO2வும் I2வும் வருது. சரியா? ஓகே, இங்கே இந்த தாக்கம் சமப்படுத்தப்பட்டில்லை. I2O5ல் அயடின்ட +5 காணப்படும், கார்பன் மொனாக்சைடு +2, CO2 +4, I2 0. I2O5 5 டிஃபரன்ஸ், கார்பன் மொனாக்சைட்லேருந்து CO2க்கு போகிறது 2 டிஃபரன்ஸ். அப்போ 2 இங்கே போட தேவையில்ல, ஏன்டா இங்கே ஒரு அயடின்ட்டு பார்க்கக்குள்ள 2 வராது. அப்போ இங்கே 1 தான் வரும், 1ஐயும் போட தேவையில்ல. அப்போ 5லேருந்து 0க்கு போகுது, அப்போ 5 டிஃபரன்ஸ், அதை 5 இங்கே போட்டுறேன். ஆகவே இன்றைக்கி 5 கார்பன் சமப்படுத்தி ஆச்சு. சரியா? ஓகே, இப்போ இதன் போது உருவான I2 முழுவதும் KI நீர்க்கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனத்தில் கரைக்கப்பட்டது. இப்போ இந்த I2 என்ன செய்கிறாங்கண்டா I2 I- KI கரைசலில் கரைச்சல்ன்றது I- தாக்கமடைய வச்சு I3- வரும். சரியா? இப்போ பெறப்பட்ட விளைவு கரைசல் முழுவதும் ஓகே, இப்போ அந்த I3- தான் Na2H2O3 முன்னிலையில் தாக்கமடைய வச்சுறாங்க.
அப்படி வச்சா என்ன வரும்? இதில் உள்ள I2 வந்து நான் வளமையாக படித்தது தாக்கம் தான். அந்த I2 வந்து Na2S2O3 தாக்கி NaI சக Na2S4O6 சக I மைனஸ் வரப்போகுது. சரி, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு I மைனஸ் இருக்குதுன்னா தாக்க முடியாது, அது அப்படியே இருக்கும். அப்போ இங்கே 2 Na2S2O3 போடுவோம். அப்போ இங்கே 4 வாரத்துக்காக 2 NaIயை போடுவோம். ஓகே, அப்போ இங்கே Na2S2O3 செறிவு வந்து என்ன? 1/10⁴ மூல். அதோட 3 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டிக்கு I3 மைனஸோட முற்றாக தாக்க முடிகிறதுக்கு. சரியா? ஓகே, இங்கே பார்ப்போம். இப்போ வந்து நான் கார்பன் மோனாக்சைடு மூளை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரியா? எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். கார்பன் மோனாக்சைடு மூல் எக்ஸ்டா பீசமானம் வந்து I2க்கும் CO க்கும் இடையில் 5க்கு 1. ஆகவே எக்ஸ்டா இது x/5 வரும். அப்படி தானே? x/5 வரப்போகுது. அப்போ அந்த அங்கனைக்கு உருவாயின I2 முழுவதும் தான் I மைனஸோட தாக்க முடியுது. அப்போ இங்கே x/5 தான் வரும். ஆகவே இதுவும் I2க்கும் I3 மைனஸுக்கும் இடையிலான மூல் விகிதமும் x/5 தான். சரியா? ஓகே, அப்போ அந்த I3 மைனஸ் தான் Na2S2O3யோட தாக்க முடிகிறதால x/5 வரப்போகுது. ஓகே, இப்போ பார்ப்போம். Na2S2O3 மூலை ஃபஸ்ட்டாக காணும். Na2S2O3 மூல். சரியா? செறிவு வந்து 1/10⁴ தர 3 சென்டிமீட்டர் கணத்தை வந்து டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றுறதுக்கு 3/10⁻3. அப்போ இங்கே வந்து வாரது 3/10⁻7 மூல்னு வரும். சரியா? ஓகே, இப்போ Na2S2O3 என்னத்தை கண்டுட்டோம்? மூலை கண்டுட்டோம். அப்போ I3 மைனஸ்டத்தை காட்டுறதுக்கு NI3 மைனஸ் சம என்ன வரும்? 3/10⁻7. இப்போ இங்கே மூல் கண்டுட்டோம். பீசமான குணகம் 1க்கு 2. அப்போ இதில் மூல்ட அரைவாசி தான் இதாகி காணப்படும். அப்போ NI3 மைனஸ் வந்து என்ன? x/5 எத்தனை? x/5 அது சமனாய்க்கும். இதுக்குண்டா 3/10⁻7. சரியா? ஓகே, 2x/5 வரும். சரியா? இதை மூல்டே 2 மடங்கு. அப்போ 2x/5 வரப்போகுது. இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸை காணும். எக்ஸ் என்ன வரும்? 15 2ஆல் பிரிச்சாண்டா 7. 7.5 தர 10⁻7 மூல்னு வரப்போகுது. சரியா? அப்போ இங்கே எக்ஸை கண்டுட்டோம். எக்ஸ்ன்றது என்ன? இங்கே சியோட மூல். கார்பன் மோனாக்சைடு மூல் தான் என்னென்னா எக்ஸ். அப்போ கார்பன் மோனாக்சைடு மூலையும் கண்டாச்சு. இப்போ வந்து அடுத்ததுக்கு போவோம். திணிவு. கார்பன் மோனாக்சைடை திணிவை காணணும். திணிவை காண்றதுக்கு மூல் தர மூல கூட்டு திணிவால் பெருக்கினா சரி. 7.5 தர 10⁻7 தர என்ன வரும்? கார்பன் மோனாக்சைடு மூலக்கூட்டு திணிவு வந்து 16 12. அப்போ 2 கூட்டினாண்டா 28 வரும். சரியா? ஓகே, இப்போ 210 தர 10⁻7 வரப்போகுது. 210 தர 10⁻7 வரும். கிராம்டு வரும். சரியா? ஓகே, இப்போ ppmன்றது என்ன? ppmன்றது என்னண்டா, இப்போ கார்பன் மோனாக்சைடு ppm அப்படின்றது என்னண்டா திணிவு அல்லது கனவளவு பின்னம் தர 10⁻6. சரியா? திணிவு தர கனவளவு பின்னம் தர 10⁻6 நார்மலாக எடுப்போம். அப்போ அதில் வந்து கார்பன் மோனாக்சைடு ppm காட்டுங்கண்டா எப்படி போடணுண்டா? ppm கார்பன் மோனாக்சைடு அது எப்படி வரும்டா? கீழே வந்து மொத்த கலவையிட திணிவு வரும். மொத்த கலவையிட திணிவு 3 கிராம் 3 மேல் 210 கார்பன் மோனாக்சைடு தானே. அப்போ 21 தர 10⁻6 போடுறேன். அதை வந்து 10⁻6 பெருக்கணும். அதுதான் என்ன? ppmன்ற. அப்போ அப்படி பெருக்கினா என்ன வரும்? 21/3 7 தர 7 அவ்வளோதான். 7 ppm வரும். ppmக்கு வந்து இன்னொரு அழகு ஒண்டிக்கு மில்லிகிராம் டெசிமீட்டர் -3. ஓகே, அப்போ இதுக்கு வந்து 5th ஆன்சர் விடையாக வரும்.
ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். A கேஸ் சக B கேஸ் 2C கேஸ் ஒரு தாக்கம் ஒன்று தந்தியாங்க. A கேஸ் சக B கேஸ் 2C கேஸ். சரியா? இதில் டெல்டா எஸ் பெருமானம் 50 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. ஓகே. டி கெல்வின் வெப்பநிலையில் இத்தாக்கத்தின் டெல்டா ஜி தீட்டா. டி கெல்வின் வெப்பநிலையில் டெல்டா ஜி தீட்டா வந்து எவ்வளோ? -100 கிலோ ஜூல் மூல் -1. 2T கெல்வின் வெப்பநிலையில் டெல்டா ஜி தீட்டா 2T கெல்வின் வெப்பநிலை டெல்டா ஜி தீட்டா வந்து -150 கிலோ ஜூல் மூல் -1. வெப்பநிலையுடன் டெல்டா எஸ் தீட்டா டெல்டா எச் தீட்டா ஆகியன மாற்றம் அடையவில்லை. டி கெல்வின் வெப்பநிலையின் பெறுமதி யாது? ஓகே, இப்போ பார்ப்போம். டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். சரியா? இப்போ நாங்கள் ரெண்டு சமன்பாடு எடுப்போம். ஒன்று டி கெல்வின் வெப்பநிலையில். டி கெல்வின் வெப்பநிலை எடுக்கக்குள்ள எப்படி வரும்? -100 நான் அழகாக போடாமல் போடுறேன். டெல்டா ஹெச் அது மாறாது. டெல்டா ஹெச் மைனஸ் டி தர டெல்டா எஸ் பெருமானம் என்ன? 50 தர 10/3 போடணும். 10/3 ஏன் போடுற? ஜூல்லைக்கு அதை கிலோ ஜூலில் மாற்றுறதுக்கு 50 தர 10/3 போடுறேன். ஓகே, இங்கே -100 சமன் டெல்டா ஹெச் மைனஸ் 50 தர 10/3 அதை வந்து நான் போடுறேன் 0.05 டீன்னு போடுறேன். இப்போ நான் டெல்டா ஹெச்சை வந்து எழுவாய் மாற்றுறேன். அப்படின்னா 0.05 டி மைனஸ் 100 எடுக்கிறேன். இந்த சமன்பாட்டை வந்து நான் முதலாவது சமன்பாட்டுன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவதுல வந்து எப்படி? டெல்டா ஜி வந்து 2T கெல்வினில் வந்து டெல்டா ஜி வந்து -150 சமன் டெல்டா ஹெச் மாறல -2T தர டெல்டா எஸ் வந்து என்ன? 50. அதே 50 தான் வரும். 50 தர 10/3. ஆக -150 சமன் டெல்டா ஹெச் மைனஸ் 2T தர 50 அப்படின்டா 100T தர 10/3 0.1 டீண்டு வரும். ஆகவே டெல்டா ஹெச் பெருமானம் சமன் 0.1 டி -150 வரும். இதை நான் ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுக்கிறேன். ஆகவே முதலாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் சமப்படுத்தினேன்டா டெல்டா ஹெச் ரெண்டையும் சமப்படுத்தினேன்டா என்ன வரும்? 0.05 டி 0.05 டி மைனஸ் 100 சமன் 0.1 டி மைனஸ் 150 வரப்போகுது. சரி, ஓகே. அப்போ இங்கே வந்து இங்கே 150 வந்து இங்கே எடுத்து வந்தேன்டா அதே மாதிரி 0.05 டி அங்கே போனால் என்ன நடக்கும்? 50 சமன் 0.05 டீன்னு வரப்போகுது. 5ஆல் பிரிச்சாண்டா 10 சமன் 0.01 டி. ஆகவே 10/2 ரெண்டு பக்கம் 100ஆல் பெருக்கிறேன். அப்போ டி சமன் 1000 கெல்வின் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 4வது ஆன்சர் சரியான விடையாக வரும். ஓகே, 13வது கேள்வி பார்ப்போம். எஸ் தொகுதி உலோகங்களின் ரசாயன இயல்பு பற்றி பிழையானது. அதில் முதலாவது திரவநிலை நீரில் தாக்கமடைந்து H2 வாயுவையும் உலோக ஐதரோக்சைடையும் தரும். சரியா? அதில் எஸ் தொகுதி உலோகங்கள் தானே. ஃபஸ்ட்டாக பார்ப்போம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். இதில் இந்த பெரிலியமும்
பெர்லியம் வந்து எப்படியானதுண்டா குளிர் நீரோட தாக்காது, சுடுநீரோடையும் தாக்காது. இது வந்து கொதிநீராவியோட மட்டும்தான் தாக்கும். கொதிநீராவியோட மட்டும்தான் தாக்க போகுது. சரியா? அதாவது H2O கேஸோட தான் தாக்கும். கொதிநீராவியோட தாக்கி பெர்லியம் ஆக்சைடு, அதாவது ஆக்சைட்டையும் H2ஐயும் கொடுக்கும். H2ஐயும் கொடுக்க போகுது. சரியா? ஓகே. அடுத்த மெக்னீசியம் எப்படியானதுண்டா இது வந்து சுடுநீரோட தாக்கும். கொதிநீராவி வந்து சுடுநீரை விட வெப்பநிலை கூடினது. மெக்னீசியம் வந்து சுடுநீரோட தாக்கும். அதாவது சுடுநீரோட தாக்குறாண்டா கொதிநீராவியோடையும் தாக்க போகுது. சரியா? அதை தான் விளங்கி கொள்ளணும் நீங்கள். சுடுநீரோட தாக்கக்கூடியது. சுடுநீரோட தாக்கி MgOH2s ஹைட்ரோக்சைட்டும் அதோட H2வும் வரும். சரியா? நான் MgOH2s போடுறேன்னு MgOH2s. அது தவிர மற்ற எல்லாமே குளிர் நீரோடைய தாக்கமடைய போகுது. குளிர் நீரோடைய தாக்கி அதில் ஹைட்ரோக்சைட்லையும் H2 வாயுவையும் கொடுக்கும். சரியா? ஓகே. அப்போ பெர்லியம் வந்து கொதிநீராவியோட மட்டும்தான் தாக்கும். மெக்னீசியம் வந்து சுடுநீரோட தாக்கும். குளிர் நீரோட தாக்காது, சுடுநீரோட தாக்கும். குளிர் நீர்ன்றது இன்னைக்கு என்னண்டா அரை வெப்பநிலையில் உள்ள நீருக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் என்னண்டா குளிர் நீர். சரியா? மெக்னீசியம் வந்து அப்போ சுடுநீரோட தாக்குறேன்டா கொதிநீராவியோட கட்டாயம் தாக்கும். ஆனால் குளிர் நீரோட தாக்காது. குளிர் நீரில் தாக்குற அவ்வளோ மூலகங்களும் சுடுநீரோடையும் தாக்கும், கொதிநீராவியோடையும் தாக்கமடையும். சரியா? இதில் வந்து சொல்லிடுறது வந்து அந்த பேஸ் லைன். சரியா? ஆக மினிமமாக எவ்வளோ வெப்பநிலை இருக்கணும் அதை தான் சொல்லிடுறாங்க. ஓகே. திரவநிலை நீரில் தாக்கமடைந்து H2 கேஸையும் உலோக ஹைட்ரோக்சைட்டையும் தரும். அப்போ எஸ் தொகுதி உலோகங்கள்ட்ட கேட்டாண்டா அப்போ எல்லா மூலகங்களையும் வச்சு தானே கேட்குறாங்க. அப்போ அதில் வந்து பெர்லியமும் வரும். பெர்லியமும் வந்து திரவநிலை நீரில் தாக்கமடையுமா? பெர்லியம் வந்து திரவநிலை நீரில் தாக்கமடையல. அது வந்து வாயு நிலை நீரில் தான் தாக்கமடையுது. வாயு நிலை நீருக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் கொதிநீராக வேண்டும். ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் பிலாண்டு எடுப்போம். ரெண்டாவது கூற்று வரும், பெர்லியம் கொதிநீராவியுடன் மாத்திரம் தாக்கமடையும். அந்த கூற்று சரி. சரியா? மூணாவது, அமோனியா இவ்வுலோகங்களுடன் தாக்கமடையும் போது NH3 அமிலமாகவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது. சரியா? ஓகே. இப்போ பார்ப்போம். லித்தியம், நான் இப்படி எழுதுறேன், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். இதில் லித்தியம் உள்ளடங்கலாக கூட்டம் 2 மூலகங்கள் அவ்வளவும் அமோனியாவோட தாக்கி N3- நைட்ரைட்டையும் H2ஓவையும் கொடுக்கும். அதே மாதிரி லித்தியம் தவிர்ந்த கூட்டம் ஒரு மூலகங்கள் வந்து அமோனியாவோட தாக்கினா NH2- H2 வாயும் வரும். NH2- H2 வாயும் வரப்போகுது. இங்கே எல்லாத்துலேயுமே அமோனியா வந்து எல்லா மூலகங்களையும் என்ன செய்யும்? ஒட்சியேற்றல் தான் செய்யும். ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுறதோட எப்படியா தொழிற்பட போகுது? அமிலமாகவும் தொழிற்படும். சரியா? இங்கே வந்து எல்லாத்துலேயும் ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுறதோட அமிலமாகவும் அமோனியாவும் தொழிற்படும். ஸோ மூணாவது கூற்றும் சரி. நாலாவதுக்கு வருவோம். கூட்டம் ஒன்றின் எல்லா உலோகங்களும் NaOH நீர்க்கரைசலுடன் தாக்கமடைந்து ஐதரசனை ஒரு விளைவாக தருகின்றது. சரியா? எல்லா கூட்டம் அதாவது கூட்டம் 1 கூட்டம் 2 எஸ் பிளாக்ல உள்ள அவ்வளோ மூலகங்களும் வந்து NaOHோட தாக்கி ஹைட்ரோக்சைட்டையும் H2 கேஸையும் கொடுக்கும். உதாரணமாக சோடியத்தை எடுத்தாண்டா அது வந்து NaOHோட தாக்கினா பொட்டாசியத்தை எடுப்போமே, பொட்டாசியம் வந்து NaOHோட தாக்கினாண்டா KOH H2 அப்படின்ட்டு வரும். ஓகே, அதுவும் சரி. அடுத்தது 5வது, சோடியம் மிகை ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து ஒக்சைட்டையும் பெராக்சைட் அயன்கள் கொண்ட சேர்வைகளின் கலவையை தருகின்றது. ஓகே, அதில் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அதே மாதிரி பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். இதில் சோடியமும் பேரியமும் அதுக்கு மேலுள்ள இந்த மூலகங்கள், இது அவ்வளோ மூலகங்கள்.
இது அவ்வளோ மூலகங்களும் ஆக்சிஜனோட தாக்கினா ஆக்சைடுகளை தான் தரும். சரியா? ஆக்சைடுகளை தான் தரப்போகுது. உதாரணமாக மெக்னீசியத்தை வைங்க. மெக்னீசியம் வந்து ஆக்சிஜனோட வலியோட தாக்கினா அதோட மெக்னீசியம் ஆக்சைடு தான் வரும். அதோட H2 கேஸும் வரும். சரியா? ஓகே. இல்லை ஆக்சைடு வரண்டு வைங்களே. ஓகே, ஆக்சைடு வரும். அதே மாதிரி சோடியமும் பேரியமும் ஆக்சைடும் வரும். அதோட பெரும்பாலான சேர்வையாக என்ன பெராக்சைடு வரப்போகுது. அதே மாதிரி பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் வந்து ஆக்சைடு வரும், பெராக்சைடு வரும், அதோட சூப்பர் ஆக்சைடும் வரப்போகுது. ஓகே, அப்போ இங்கே சோடியம் மிகை ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைடையும் பெராக்சைடையும், அப்போ சோடியமும் பேரியமும் மட்டும்தான் ஆக்சைடையும் பெராக்சைடையும் தரப்போகுது. ஸோ அந்த கூற்று சரின்னு எடுப்போம். ஆகவே இங்கே வந்து பிழையான கூற்றுன்னு பார்த்தாண்டா முதலாவது ஆன்சர் தான் வரும். நான் நினைக்கிற மாதிரிக்கு ஸ்கீமில் வந்து ரெண்டாவது ஆன்சர் கொடுத்து இருந்துச்சுக்கும், அதை வந்து மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட் ஆன்சர் தான் வரும். ஓகே, 14வது கேள்வியை பார்ப்போம். கந்தகத்தின் பிற திருப்பங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானது. அதில் இப்போ கந்தகத்தில் பிற திருப்பம், கந்தகத்தில் பிற திருப்பம்டா கந்தகம் பிற திருப்பம் வைப்போங்க. பிற திருப்பங்கள், பிற திருப்பங்கள் அதில் நாங்கள் ரெண்டாக ஃபஸ்ட்டாக பிரிப்போம். முதலாவது பளிங்குருவானது, பளிங்குருவானது. அடுத்தது பளிங்குரு அற்றது, பளிங்குரு அற்றதுன்னு பிரிப்போம். ஓகே, இங்கே வந்து பளிங்குருவானதில் ரெண்டு வகைப்படும். அதில் உண்டு சாய் சதுர கந்தகம், அடுத்தது இது ஒரு சரிவு கந்தகம். ஒரு சரிவு கந்தகண்டு ரெண்டாக பிரிப்போம். பளிங்குரு அற்றதை எங்களுக்கு மூணாக பிரிக்கலும். ஒன்றுன்னா பிளாஸ்டிக் கந்தகம், பிளாஸ்டிக் கந்தகண்டுவோம். அடுத்தது கூழ் கந்தகம்னு சொல்லுவோம். அடுத்தது கந்தகப்பால், கந்தகப்பால். சரியா? ஓகே, பிளாஸ்டிக் கந்தகத்தை வந்து நாங்கள் வந்து களிக்கந்தகம்னு சொல்லுவோம். சரியா? பிளாஸ்டிக் கந்தகத்துக்கு ஒரு இன்னொரு பேர் தான் களிக்கந்தகம்னு சொல்லுவோம். ஓகே, இதில் பளிங்குருவான கந்தகங்கள் வந்து எப்படியானதுண்டா கிரீட வடிவானதாக காணப்படும். கிரீட வடிவம்டா அது எப்படின்னா 8 சல்ஃபர்கள், 8 சல்ஃபர்கள், அதாவது கந்தகங்கள் வந்து சேர்ந்து 8 கந்தகங்கள் சேர்ந்து 8 கந்தகங்கள் சேர்ந்து ஒரு கிரீட வடிவான ஒரு அமைப்பை தோற்றுவிக்கக்கூடியது. சரியா? அப்போ பளிங்குருவான சாய் சதுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம் ரெண்டுமே இப்படியான ஒரு ஷேப்பில் தான் காணப்பட போகுது. அடுத்தது சாய் சதுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகத்தை பார்த்தோம்டா அதில் வந்து சாய் சதுர கந்தகம் வந்து 95 பாகை சிக்கு மேலே, 95 பாகை சி வெப்பநிலைக்கு மேலே உறுதி இல்லாமல் ஒரு சரிவு கந்தகமாக மாறும். அது இல்லாமல் ஒரு சரிவு கந்தகம் வந்து 95 பாகை சிக்கு கீழே, 95 பாகை சிக்கு கீழே போக்கல சாய் சதுர கந்தகமாக மாறக்கூடியது. அதாவது வெப்பநிலை, உயர் வெப்பநிலையில் வந்து ஒரு சரிவு கந்தகம் உறுதியாய்க்கும், தாழ் வெப்பநிலையில் வந்து சாய் சதுர கந்தகம் வந்து உறுதியாய்க்க போகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கேள்விக்கு வருவோம். சாய் சதுர கந்தக பளிங்கு கிரீட வடிவானது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பளிங்குரு வடிவங்கள் வந்து எப்படி ஆகும்? கிரீட வடிவானதாக காணப்படும். ஆகவே அதில் வரது தான் சாய் சதுர கந்தகமும். ஸோ அது கூற்று சரின்னு எடுப்போம். கந்தகத்தின் பிற திருப்பங்களில் ஒரு சரிவு கந்தகம் வெப்ப இயக்கவியலின்படி உறுதியான கட்டமைப்பாகும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் உயர் வெப்பநிலையை போக்குள்ள சாய் சதுர கந்தகம் வந்து ஒரு சரிவு கந்தகமாக மாறுது. ஆகவே சாய் சதுர கந்தகம் வந்து உயர் வெப்பநிலை உறுதி இல்லை, ஒரு சரிவு கந்தகம் உறுதியாக காணப்படும். ஸோ அந்த கூற்றையும் நாங்கள் சரின்னு எடுப்போம். மூணாவது, சாய் சதுர கந்தகம், ஒரு சரிவு கந்தகம் மூடிய சங்கிலி துணிக்கைகளால் ஆன பளிங்கு கட்டமைப்பாகும். இங்கே மூடிய சங்கிலி துணிக்கைகளால் ஆனன்னு சொல்லிடுறது வந்து இந்த ஷேப்பை தான், இந்த க்ரௌன் ஷேப்பை தான் சொல்லிடுறாங்க. இப்படி 8 சல்ஃபர் கட்டமைப்புகள் வந்து சேர்ந்து, அதோடு இங்கே சாய் சதுர கந்தகத்துக்கு வந்து இன்னொரு பேர் ஒன்றிக்கு என்னண்டா
என்ன ஆல்ஃபா S8ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சரிவு கந்தகத்துக்கு பீட்டா S8 செல்ல போகிறோம். சரியா? அப்போ இங்கே 8 சல்ஃபர்கள் சேர்ந்து இதே மாதிரி மூடிய கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குது. அது வந்து பளிங்குரு கட்டமைப்பாய்க்கும் அதோட இது வந்து ஒரு கிரீட வடிவானதாக காணப்பட போகுது. ஸோ இங்கே வந்து செல்லிற மாதிரி மூடிய சங்கிலி துணிக்கைன்றது வந்து இந்த ஷேப்பை தான் செல்லிறாங்க. அடுத்தது 4வது Na2H2O3 கரைசலுக்கு ஐதான HCl சேர்க்கும் போது மஞ்சள் நிற கரங்களுக்கு காரணமான சாய் சதுர கந்தகத்தை கொடுக்கின்றது. இதில் Na2H2O3க்கு HCl சேர்த்தோண்டா என்ன வரும்டா NaClலும் சல்ஃபரும் SO2வும் H2வும் வரும். சரியா? இந்த கந்தகம் வந்து எப்படியானதுண்டா கூழ் கந்தகமாக காணப்படும். இதை பளிங்குருவற்ற கந்தகம் நான் படித்தோம். அதில் வர கூழ் கந்தகம் தான் இது இந்த சல்ஃபர். சரியா? இது எப்படியானதுண்டா மஞ்சள் நிறமான வீழ்படிவாக காணப்படும். மஞ்சள் நிறமான வீழ்படிவாக காணப்பட போகுது. ஓகே, அப்போ மஞ்சள் நிற கலங்களுக்கு காரணமான சாய் சதுர கந்தகத்தை கொடுக்கின்றது. அது சாய் சதுர கந்தகமா இல்லை. ஆகவே அந்த 4th ஆன்சரை ஃபிலாண்ட் எடுப்போம். அடுத்தது 5வது உரிய கந்தகத்தினை நீரினுள் உலற்றும் போது அல்லது சடுதியாக குளிர்விக்கும் போது பளிங்குருவான கந்தகம் உருவாகின்றது. பார்ப்போம். நான் இங்கே எழுதுறேன். ஃபஸ்ட்டாக கந்தகத்தை நாங்கள் எடுத்து என்ன செய்கிறோம்? உருகிய கந்தகத்தை ஃபஸ்ட்டாக என்ன செய்கிறோம்டா நீரை சேர்க்குறோம். அதுக்கு நீரை சேர்த்தண்டா ஒரு கந்தக சேர்வை ஒன்று உருவாகுது. அது எப்படியானதாக காணப்படும்டா ஃப்ளெக்சிபிளாக காணப்படும். அதாவது வலைத்தன்மை கொண்டதாக காணப்படும். அடுத்தது பளிங்குரு அற்றது. அதுக்கப்புறம் இதை என்ன செய்கிறேன்டா குளிர் வச்சுற. சரியா? குளிர் வச்சா என்ன நடக்கும்டா அப்போ ஒரு கந்தகம் உருவாகும். அந்த கந்தகம் எப்படியான காணப்படும்? பளிங்குரு அற்றது. அதுவும் பளிங்குரு அற்றதாக தான் காணப்படும். அதோட வாட்டத்தக்கது என்று ரிசோர்ஸில் காணப்படுது. வாட்டத்தக்கதாக காணப்படும். அடுத்தது உறுதி அற்றதாக காணப்படும். உறுதி அற்ற சேர்வையாக காணப்பட போகுது. சரியா? ஓகே. ஸோ இங்கே உருகிய கந்தகத்தினை நீரில் உலற்றும் போது அல்லது சடுதியாக குளிர்விக்கும் போது பளிங்குருவான கந்தகம். இப்போ இங்கே பளிங்குருவானதா வார ரெண்டுமே பளிங்குரு அற்றது. சரியா? வார ரெண்டுமே பளிங்குரு அற்றதாக தான் வரும். ஸோ 5வது ஆன்சர் பிழை. ஸோ இங்கே வந்து இவங்க கொடுத்திறது வந்து 3rd ஆன்சர் கொடுத்திறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர், 3rd ஆன்சர் 3மே சரின்னு வருது. அப்போ இன்றைக்கி 1 2 3 3ம் சரின்னு எடுப்போம். ஓகே. இந்த கேள்வி பார்ப்போம். பேரியம் ஹைட்ரோக்சைட்டின் திண்மம் மாதிரியானது சடத்துவ மாசு ஒன்றினால் மாசுபடுத்தப்பட்டுள்ளது. 8 கிராம் மேற்படி BaOH twice திண்ம மாதிரியானது. சரியா? ஒரு மாஸ் ஒன்றிக்கா அந்த மாசில் பேரியம் ஹைட்ரோக்சைட் காணப்படுது. இல்லாட்டி மாசான பேரியம் ஹைட்ரோக்சைட்னு சொல்லுவோம். மேலும் அது வந்து எவ்வளோ காணப்படுது? 8 கிராம். 500 சென்டிமீட்டர் நீரில் கரைக்கப்பட்டு கரைசலாக்கப்பட்டது. அப்போ இங்கே வந்து இந்த 8 கிராம் மாதிரி வந்து 500 சென்டிமீட்டர் கணம் கரைசலாக்கப்படுது. ஓகே. இப்போ பெறப்பட்ட விளைவு கரைசலின் 50 சென்டிமீட்டர் கணம் ஆனது 0.2 மூல் டெசிமீட்டர் -3 50 சென்டிமீட்டர் கணம் HCl உடன் தாக்கமடைய அனுமதிக்கப்பட்டது. ஓகே. அப்போ பேரியம் ஹைட்ரோக்சைடு வந்து என்ன செய்யுது? HClஓட தாக்குது. HClஓட தாக்கினா என்ன வரும்? பேரியம் குளோரைட்டும் நீரும் வரும். அப்படி தானே? பேரியம் குளோரைட்டும் நீரும் வரப்போகுது. ஐதரசன் நீங்கள நான் குளோரினை ஃபஸ்ட்டாக சமப்படுத்துகிறேன். குளோரின் 2க்கு அப்போ 2 போட்டுறேன். அப்போ ஐதரசன் நீங்கள 4 காணப்படுது. ஸோ இங்கே 2 போட்டுரு. அப்போ தாக்கம் சமம். அப்போ இங்கே வந்து செறிவு எவ்வளோவாம்? HCl செறிவு வந்து 0.2 மூல் டெசிமீட்டர் -3
அதே மாதிரி கனவளவு 50 சென்டிமீட்டர் கனம். ஓகே, இப்போ பெறப்பட்ட விளைவு கரைசலில் H+ அயனின் செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருந்தது எனின் மாதிரியில் உள்ள பேரியம் ஹைட்ராக்சைட்டின் தூய்மை சதவீதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் இது அவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறது பெறப்பட்ட அது ஃபஸ்ட்டை 500 சென்டிமீட்டர் கணத்துலேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க? 50 சென்டிமீட்டர் கணம் தான் எடுக்கிறாங்க. 50 சென்டிமீட்டர் கணத்தை தான் எடுத்து இந்த வேலைகளை செய்கிறாங்க. இப்போ 50 சென்டிமீட்டர் கணம் என்ன? பேரியம் ஹைட்ராக்சைட்டோட சேர்ந்த மாசிலேருந்து எடுத்தது. அதோட 50 சென்டிமீட்டர் கணம் HCl 0.2 மூலர் செறிவில் சேர்க்குறாங்க. அப்போ 50 சென்டிமீட்டர் கணத்தோட எக்ஸ்ட்ராவாக 50 சென்டிமீட்டர் கணம் சேருது. அதை ஆஃபத்தில் நீங்கள் வச்சுக்கொள்ளணும். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ விளைவு கரைசலில் H+ எவ்வளோ காணப்படுதான்? 0.01 மூல் டெசிமீட்டர் -3. இப்போ HCl எப்படியானதுண்டா அது ஒரு வண்ணமிலம் அப்படின்டா அது முற்றாக பிரிகை அடையும். H+ ஆகும், Cl- ஆகும். ஆகவே இன்னைக்கு செல்லிறது 0.01 மூல் டெசிமீட்டர் -3ன்றதால HCl 5 அதோட செறிவும் 0.01 மூல் டெசிமீட்டர் -3 தான் காணப்பட்டிருக்கும். ஸோ எங்களுக்கு எழுதக்கோள் எப்படி எழுதுண்டா எஞ்சிய HCl மூல் மூலை காணும். எப்படி காண்ற? எங்களுக்கு H+ செறிவு தந்தீங்க. அப்போ எங்களுக்கு HCl செறிவையும் அதாவே எடுக்கலாம். 0.01 தர கலவையில் நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி பேரியம் ஹைட்ராக்சைட் மாசிலேருந்து 50 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. அதோட HCl எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்குள்ள 50 சென்டிமீட்டர் கணம் சேருது. ஸோ ரெண்டையும் கூட்டினண்டா 100 சென்டிமீட்டர் கணம். அதை டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்ற 100 தர 10⁻³ சேர்க்குறேன். ஆகவே 1 தர 10⁻³ மூல் என்ன வரப்போகுது? HCl எஞ்ச போகுது. பேரியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் அடைஞ்சு. ஆகவே தாக்கிய என்ன HCl மூல். தாக்கிய HCl என்ன வரும்? ஆரம்பத்தில் உள்ளதை காணலையே நாங்கள். ஆரம்பத்தில் உள்ளது காண்றதுக்கு செறிவு தர 50 தர 10⁻³ ஆரம்ப HCl மூல். சரியா? அப்போ என்ன வரும்? இதுக்கு 10 தர 10⁻³ வரப்போகுது மூல். 10 தர 10⁻³ வரும். அப்போ எஞ்சியது 1 தர 10⁻³ தாக்கிய HCl 10 - 1 தர 10⁻³ மூல். அதாவது 9 தர 10⁻³ மூல்னு வரப்போகுது. ஓகே ஓகே, இப்போ இப்போ பேரியம் ஹைட்ராக்சைடுக்கும் HClக்கும் இடையிலான பீசமான குணகம் 1:2. ஆகவே பேரியம் ஹைட்ராக்சைடு மூல் என்ன வரும்? இதுலேயே அரைவாசி 4.5 தர 10⁻³ ஓகே, இப்போ பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன? 50 சென்டிமீட்டர் கணம் எடுத்த சேர்வையில் உள்ளது. சரியா? 50 சென்டிமீட்டர் கணம் சேர்வையில் தான் 4.5 தர 10⁻³ மூல் பேரியம் ஹைட்ராக்சைடு காணப்படுது. இது 50 சென்டிமீட்டர் கணம். சரியா? அதே 500 சென்டிமீட்டர் கணம் பார்க்கக்குள்ள 500 சென்டிமீட்டர் கணம் பார்க்கக்குள்ள இது 10 மடங்காக வரும். அதாவது 45 தர 10⁻³ மூன்று வரப்போகுது. ஓகே, இப்போ என்ன காணுவோம்? திணிவை கண்டா சரி. திணிவு பேரியம் ஹைட்ராக்சைடை திணிவை காணுவோம். திணிவு என்ன வரும்? திணிவை காண்றதுக்கு மூளை 45 தர 10⁻³ என்ன செய்யணும்? மூலக்கூற்று திணிவால் பெருக்கணும். பேரியம்ட சார் மூலக்கூற்று திணிவு என்ன? 137. அப்போ ஹைட்ராக்சைட் 17 2க்கு அப்போ 34. 34 137 கூட்டினண்டா 171 வரும். 171 வரும். சரியா? ஓகே, இப்போ ரெண்டையும் பெருக்கினா சரி. பெருக்கினா என்ன விட வரும்? பெருக்கினாண்டா வரும் 7.71 கிராம் வரப்போகுது. ஓகே,
இப்போ தூய்மை சதவீதம் கேட்டா தூய்மை சதவீதம் கேட்டேன்டா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்தது 8 கிராம் மாசு, அதில் பேரியம் ஹைட்ரோக்சைட் 7.71 கிராம் வந்து எப்படி காணப்படுது, தூய்மையாக காணப்படுது. 8 கிராமில் 7.71 கிராம் பேரியம் ஹைட்ரோக்சைட் காணப்படுதுண்டா 100 கிராமுக்கு எவ்வளோ, அதுதான் என்ன தூய்மை சதவீதம்ன்ற. அது வந்து எவ்வளோ வரும் பாருங்கள், 96.2% சரியாக வரும். ஆகவே இதுக்கு வந்து தேர்ட் ஆன்சர் வந்து சரியான விடையாக வரும். பதினாறாவது கேள்வி, மெய்வாயுக்கான பந்தரவாலிசு சமன்பாடு தந்திக்கு P + AN வர்க்கத்தின் கீழ் V வர்க்கம் V - NB சமன் nRT. சமன்பாடு பற்றியும் வாயுக்கள் பற்றியும் பின்வருவனவற்றில் உண்மையானது அல்லது உண்மையானவை கேட்டீங்க. பார்ப்போம். ஏ கூற்று, ஏயின் பெறுமதி பின்வரும் மூலக்கூறுகளில் குறையும் வரிசையை தந்தீங்க. பார்ப்போம். இங்கே ஏ வந்து எப்படியானதுண்டா மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசையில் வந்து தங்கிக்கும். சரியா, மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை எவ்வளோக்கு கூடுதோ அவ்வளோக்கு ஏயும் கூடும். அதே மாதிரி பியும் ஏபி ரெண்டுமே மாறிலிகள். பி வந்து எப்படியானதுண்டா மூலக்கூட பருமனில் தங்கிக்கும். சரியா, மூலக்கூட பருமனில் தங்கிக்க போகுது. சரியா, பருமன் வந்து கூட கூட பியும் கூடும். ஓகே, அப்போ இங்கே ஏயின் பெறுமதி பின்னொரு மூலக்கூறு. அப்போ இங்கே வந்து தந்திரது வந்து நீர். H2O வந்து எப்படியானது, H2Oவில் வந்து ஹைட்ரஜன் பொண்ட் காணப்படுது. என்ன, ஆகவே அதில் வந்து மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை நல்லா கூடியிருக்கும். அடுத்தது தந்திர CO2வில் என்னைக்கு இருமுனைவு கவர்ச்சி விசை, இருமுனைவு கவர்ச்சி விசைக்கு. ஸோ ஹைட்ரஜன் பொண்டை விட இதுக்கு வந்து மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை குறைவாகும். அடுத்தது வந்து H2 காணப்படுது. H2வை விட ஹீலியம் குறைஞ்ச அணுவாக காணப்படும். சரியா, ஓகே. இப்போ மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை வந்து நல்லா கூடியிருக்கும் இதுக்கு ஹைட்ரஜன் பொண்டுக்கு, அதை விட உள்ள அதுக்கெல்லாம் நல்லா குறைஞ்சு கொண்டு வரும். ஆகவே அதே மாதிரி தான் ஏட பெருமானமும் ஏட பெருமானம் வந்து நீருக்கு வந்து கூடியிருக்கும். CO2க்கு அதை விட குறைவாய்க்கும், H2க்கு அதை விட குறைவாய்க்கும், ஹீலியம் நல்லாவே குறைவாக காணப்படும். ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் சரின்னு எடுப்போம். அடுத்த பியில் CO2 H2O H2He. சரி, அதில் வந்து பி வந்து மூலக்கூற்றிட பருமனில் தங்கிக்கும். ஆகவே எங்களுக்கு வந்து இங்கே வந்து மூலக்கூட்டு திணிவை வந்து நாங்கள் பார்த்தா சரியா சார் மூலக்கூட்டு திணிவை பார்ப்போம். அதில் வந்து சார் மூலக்கூட்டு திணிவு CO2க்கு தான் நல்லா கூடியிருக்கும். எவ்வளோ வைக்கும், 44 காணப்படும். அதை விட குறைவாய்க்கும் நீருக்கு வந்து 18 காணப்படும். அதே மாதிரி அடுத்தது வந்து வர்றது வந்து ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஹீலியம் வரும். H2 வரும், அதுக்கப்புறம் ஹீலியம் வரப்போகுது. சரியா, ஓகே. இப்போ அந்த கூற்றையும் நாங்கள் சரின்னு எடுப்போம். சி கூற்று, இச்சமன்பாடு குறித்த நிபந்தனைகளில் இலட்சிய வாயுக்கு பயன்படுத்த முடியும். குறித்த நிபந்தனையில் அந்த குறித்த நிபந்தனைன்ற வேர்டு இருந்தால சரின்னு எடுப்போம். மெய்வாயுக்கள் அமுக்கம் குறைந்தளவு அமுக்கத்திலையும் கூடியளவு வெப்பநிலையிலையும் இலட்சிய வாயு நடத்தையை நெருங்கும். சரியா, அது எப்படின்னா இலட்சிய வாயுக்களில் வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில் வந்து கவர்ச்சி விசை காணப்படும். சரியா, அப்போ அமுக்கத்தை குறைச்சாண்டா, அதாவது கனவளவு கூட்டான்ற அர்த்தம். கனவளவு கூட்டக்குள்ள என்ன நடக்கும்டா மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள கவர்ச்சி விசை வந்து குறைய போகுது. ரெண்டுக்கும் இடையில் உள்ள கெப் வந்து தூரமாகும். மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை கூடும். அடுத்தது வெப்பநிலை கூடுறதால மூலக்கூறுகளுடைய இயக்க சக்தி கூடுறதால ஒன்றோடொன்றுக்கு இடையில் உள்ள அந்த கவர்ச்சி விசை வந்து நல்லா குறைவாக காணப்பட போகுது. ஸோ மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள கவர்ச்சி விசை குறைஞ்சா என்ன நடக்கும், நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏட பெருமானம் குறையும். ஏடு பெருமானம் குறைஞ்சி கிட்டத்தட்ட 0க்கு வரும். அதே மாதிரி அமுக்கத்தை குறைச்சிரும். அமுக்கத்தை குறைச்சதுக்கு கனவளவு கூட்டுவோம். கனவளவு கூட்ட அந்த மெய்வாயோட பருமனோட ஒப்பிடக்குள்ள
தொகுதியிட பருமன் வந்து பெருசாக காணப்படும். சரியா? தொகுதியிட பருமன் வந்து பெருசாகி கொண்டே போகும் கனவளவு கூட்டுறதால. கனவளவு கூட்ட கூட்ட தொகுதிக்குள்ளுக்கு இந்த மெய்வாயுக்கு மூலக்கூறுட அந்த கனவளவை வந்து எங்களுக்கு புறக்கணிச்சிடும். அப்போ கனவளவை வந்து புறக்கணிச்சதால பீட பெருமானமும் பூச்சியத்தை நெருங்கி பூச்சியத்துமாகும். அப்போ இங்கே ஏயும் பூச்சியமாகுது, பியும் பூச்சியமாகுது. அப்போ ஏ பூச்சியம் பி பூச்சியமாகிறதால லாஸ்ட்டாக வர்றது பிவி சமன் என்ஆர்டின்னு ஒரு சமன்பாடு வரும். சரியா? இதைத்தான் சொல்லிட்டு நாங்கள் இலட்சிய வாயு சமன்பாடு என்று. ஓகே, அப்போ குறித்த நிபந்தனையில் இலட்சிய வாயுகளுக்கு பயன்படுத்த முடியும். அந்த கூற்றம் சரின்னு எடுப்போம். அடுத்தது டியில் மிகத்தாழ் அமுக்கங்களில் மெய்வாயுவின் கனவளவை புறக்கணிக்க முடியும். அந்த கூற்றம் எப்படி? மிகத்தாழ் அமுக்கங்களில் அந்த கூற்றம் சரின்னு எடுப்போம். மெய்வாயுக்களுக்கு வந்து ஒரு குறித்த அளவு பருமன் காணப்படுது. அந்த பருமன் நான் ஃபஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான். அந்த பருமனை வந்து எப்போ புறக்கணிச்சாலும் கனவளவு நல்ல பெருசாகிக்கணும். ஒப்பீட்டளவில் வந்து நல்ல பெருசாகிருந்தாண்டா எங்களுக்கு வந்து இதில் என்ன செய்யலாம்? பருமனை வந்து புறக்கணிச்சிடலாம், கனவளவை வந்து புறக்கணிக்க இயலும். அப்போ அந்த கூற்றையும் நாங்கள் சரின்னு எடுப்போம். அப்போ எல்லா கூற்றுமே சரி. ஸோ 5th ஆன்சரை கொடுப்போம். ஓகே, 17வது கேள்வி. இலட்சிய வாயுக்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்ல சரியானவை. அதில் ஏ கூற்றை பார்ப்போம். உயர் வெப்பநிலையில் தாழ் அமுக்கத்தில் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கது. இலட்சிய வாயு பற்றி கேட்டீங்க. சரியா? இலட்சிய வாயுண்டா உயர் வெப்பநிலையோ தாழ் அமுக்கமோ என்னவாயிருந்தாலும் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை காணப்படாது. ஏண்டா இலட்சிய வாயுக்களுக்கு வந்து பருமன் இல்லை. பருமன் இல்லாட்டி மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை, மூலக்கூறுகளுக்கு இடையில் வந்து கவர்ச்சி விசை காணப்படாது. ஸோ இனி வந்து உயர் வெப்பநிலை தாழ் அமுக்கம் அப்படின்ற ஒரு இதொண்டே தேவையில்லை. எப்பயுமே மூலக்கூற்றுகளுக்கு இடையில் வந்து கவர்ச்சி விசை வந்து காணப்படாது. ஸோ அதால் அந்த கூற்றை வந்து பிளாண்ட் எடுப்போம். அடுத்தது ஒருபோதும் திரவமாக்க முடியாது. அந்த கூற்று சரி. சரியா? மூலக்கூறுகளுக்கு இடையில் வந்து கவர்ச்சி விசை இல்லாததால் எங்களுக்கு வந்து என்ன எடுக்கணும்? எப்பயுமே என்ன அதை வந்து திரவமாக்க ஏலாண்டு எடுக்க இயலும். திரவமாக்குறதுக்கு வந்து மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை காணப்படணும். மூலக்கூறுகளுக்கு இடையில் கவர்ச்சி விசை இல்லாததால் ஒருபோதும் திரவமாக்க இயலா. அடுத்தது சி கூற்று. அமுக்கம் பூச்சியத்தினை அண்மிக்கும் போது இலட்சிய வாயுத்தன்மை மேலும் மேலும் அதிகரிக்கின்றது. இலட்சிய வாயு பற்றி கேட்டதால அந்த கூற்றை நாங்கள் வந்து பிளாண்டு எடுப்போம். அமுக்கம் வந்து இங்கே வந்து செல்வாக்கு செலுத்தாது. அதுக்கிடையில் அமுக்கத்தை வந்து நாங்கள் எப்போ கொடுத்து அதை ப்ரெஷர் பண்ணிடலும்டா அதுக்கிடையில் மூலக்கூறுகளுக்கு இடையில் திணிவு காணப்பட்டாண்டா. அப்போ மூலக்கூறில் வந்து திணிவு காணப்படாததால் நாங்கள் எவ்வளோக்கு நாங்கள் வந்து நெருக்கினாலும் அது வந்து சேர்ந்து திரவமாகாது. ஸோ அதால் அமுக்கம் பூச்சியத்தினை அண்மிக்கும். அது அப்போ எங்களுக்கு வந்து செல்லையில் அமுக்கம் வந்து குறைய இலட்சிய வாயுத்தன்மை கூடும்ண்டு. சரியா? அப்போ அப்படி ஒரு கூற்று இல்லை பிள்ளை. அடுத்த டி. கதிவர்க்க இடையானது வர்க்கமூல டீக்கு நேர்விகித சமனாகும். கதிவர்க்க இடை சமன் 3RT/m. இதுதான் சமன்பாடு. அது இல்லாமல் இடை வர்க்கமூல கதின்றது 3RT/m முழுவதும் வர்க்க மூலம். ஸோ கதிவர்க்க இடை என்று கேட்டதால கதிவர்க்க இடை வந்து டீக்கு தான் நேர்விகித சமனாக காணப்படும். ஆகவே அந்த கூற்றை வந்து நாங்கள் பிளாண்டு எடுப்போம். ஸோ இதுக்கு 5வது ஆன்சரை கொடுப்போம். 18வது கேள்வி. பின்வரும் தாக்கங்களில் எது அல்லதேவை நைதரசனை விளைபொருள் ஒன்றாக தரக்கூடியது. அதில் ஏ கூற்றை பார்ப்போம். NH4Clக்கு NaOH சேர்த்தல். NH4Clக்கு NaOH சேர்த்தல். NH4Cl சக NaOH சேர்த்தண்டா NH4OHம் NH4OH சக NaCl வரும். NH4OH எப்படி எழுதலும்டா NH3 சக H2O எழுத இயலும். சரியா? ஓகே, அடுத்தது. அப்போ ஏ கூற்று பிழை. அதில் N2 வராது. பியை பார்ப்போம். NH4NO3 வெப்ப பிரிகை. இப்போ பாருங்க, NH4NO2
அது வெப்ப பிரிகைக்கு உட்படுத்தக்குள்ள N2 சக H2O வரும். அதே மாதிரி NH4NO3 அதை வெப்பப்படுத்தக்குள்ள என்ன நடக்கும்? N2O சக H2O வரும். அதே மாதிரி NH4 twice Cr2O7 அதை வெப்பப்படுத்தக்குள்ள N2 Cr2O3 சக H2O வரப்போகுது. சரி, ஓகே. இப்போ NH4NO3 வெப்ப பிரிகையால் என்ன நடக்கும்? N2O தான் உருவாகும், N2 வராது. ஸோ அந்த கூற்றை வந்து பிள்ளாண்டு எடுப்போம். அடுத்தது அதே மாதிரி டி கூற்றுலையும் NH4 twice Cr2O7 அமோனியம் குரோமேட் தந்திராங்க. டி கூற்று சரின்னு எடுப்போம். N2 கேஸ் வருது தானே, ஆகவே டி கூற்றை வந்து சரின்னு எடுப்போம். சி கூற்றை பார்ப்போம். CuO கேஸுடன் NH3 வாயு தாக்கமடையுது. அதை நான் இங்கே எழுதுகிறேன். CuOவோட அமோனியா தாக்குது. அமோனியா தாக்கினாண்டா வாரது என்னாண்டா, CuO வந்து என்ன செப்பா தாழ்த்தப்படும். அதோட NH3 வந்து N2 கேஸை உட்சேற்றப்படும். சரியா? CuO NH3 Cu வந்து செப்பாவும் N2 கேஸாகவும் வரும், அதோட நீரும் வரப்போகுது. ஸோ அங்கே வந்து நைட்ரஜன் கேஸ் உருவாகிறதால சி கூற்றையும் நம்ம சரின்னு எடுப்போம். அப்போ சிடி சரின்றதால தேர்ட் ஆன்சரை கொடுப்போம்.